பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். இந்த செய்தியுடைய தலைப்பு பொங்கும் கடலும் நம்மோடு தங்கும் கர்த்தரும். பொங்கும் கடலும் நம்மோடு தங்கும் கர்த்தரும். ஆங்கிலத்தில் இதனுடைய தலைப்பு விஷன், தரிசனம். அருமையானவர்களே, கடுமையான பிரச்சனையை அந்த படகு சந்திக்கிறது. சுழல் காற்று அடிப்பதனாலே படகு தத்தளிக்கிறது. மூழ்கி விடுவோம் என்ற சூழ்நிலை வலுத்துக் கொண்டே இருக்கிறது. தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் போய்கொண்டிருக்கிற வேளை மரணம் நமக்கு வந்துவிடும் என்று அவர்கள் எண்ணுகிற வேளையில் ஜீவன் அங்கு இருக்கிறது என்பதை தரிசனத்தை மறந்தார்கள். அந்த படகிலே ஜீவன் தங்கியிருக்கிறது. சகலத்தையும் படைத்த வல்லமை அங்கு இருக்கிறது. எல்லாவற்றையும் காக்கிற இயேசு அங்கு இருக்கிறார் என்கிற அந்த தரிசனம் இல்லாமல் போய்விட்டது. அவருடைய கண்கள் மங்கி போய்விட்டன. அந்த வேளையை தான் இப்போது பார்க்கிறோம். 2 பேர் காட்டுக்கு போகிறார்கள். அந்த காடுகளில் ஒருவன் கேட்கிறான், எங்கே நீ என்ன பார்க்கிறாய் என்று. உயர்ந்த நெடிய மரங்களை பார்க்கிறேன் என்றான். அழகான மரங்கள், உறுதியான மரங்களை பார்க்கிறேன். செடி கொடிகளை, பூக்களை நான் பார்க்கிறேன் என்றான். ஆமாம், நீ எதைத்தான் பார்க்கிறாய்? நான் பார்ப்பது போலத்தானே நீயும் பார்க்கிறாய். அல்ல, நான் பீரோக்களையும் மேஜைகளையும் நாற்காலிகளையும் பார்க்கிறேன் என்றார். இந்த மரத்தினால் இவைகளையெல்லாம் செய்ய முடியும் என்று என்னுடைய தரிசனத்தை நான் பார்க்கிறேன். நீ மரத்தை மரமாய் பார்க்கிறாய், நான் அப்படி பார்க்கவில்லை. நான் தரிசனம் உள்ள மனிதனாக நான் பார்க்கிறேன். உங்கள் மகனை மகளை பிள்ளையாக பார்ப்பது ஆச்சரியமானதல்ல. உங்கள் மகனை ஒரு ஊழியக்காரனாய் பார்க்கிறீர்களா? ஒரு போதகராய் பார்க்கிறீர்களா? சுவிசேஷகனாய் பார்க்கிறீர்களா? பொறியியல் வல்லுநராய் பார்க்கிறீர்களா? மருத்துவராய் பார்க்கிறீர்களா? அது தரிசனமுள்ள கண்கள். தரிசனமுள்ள கண்களோடு உங்கள் பிள்ளைகளை பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, பொதுவாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தரிசனம் எடுக்கிறீர்கள். மகனே, நீ டாக்டராய் வர வேண்டும். மகளே, நீ டாக்டராய் வர வேண்டும். நீ என்ஜினியராய் வர வேண்டும். இப்படியெல்லாம் நான் தரிசனம் கொடுக்கிறோம். ஆனா பிள்ளைக்குள்ளே ஒரு தரிசனம் இருக்கிறது. பிள்ளை யாராக வர வேண்டும் என்று அவளுக்குள்ளே ஒரு கனவு இருக்கிறது. அந்த கனவை கண்டுபிடித்தாயா தாயே? அந்த கனவை கண்டுபிடித்தீர்களா தகப்பனே? பிள்ளைகளுடைய கனவு மடங்கி கிடக்கிறது. பிள்ளையுடைய கனவை நீங்கள் வெளியே கொண்டு வர வேண்டும். அதற்கு நல்ல தரிசனம் உள்ள கண்கள் வேண்டும். பிள்ளைகள் சோர்ந்து போவதற்கு பெரிய காரணம் பிள்ளைகளுடைய மனதில் உறங்கி கிடக்கிற தரிசனங்களை காணுகிற பெற்றோர்களுடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்படவில்லையே. தேவ சாயலிலே படைக்கப்பட்ட உங்கள் பிள்ளைகளை உங்கள் சாயலிலே படைக்கும்படி எவ்வளவாய் பிரயாசப்படுகிறீர்கள்? நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது பிள்ளைகளை நமது சாயலிலே கொண்டு வர? அவர்களுக்குள்ளே தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே ஒரு கனவை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சையை கொடுத்திருக்கிறார். அதை வெளியே கொண்டு வாருங்கள் பெற்றோர்களே. உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிப்பாராக. நீங்கள் அவருடைய தரிசனங்களை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் உங்களை பிரகாசிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமை நீங்கள் வளர்வீர்களானால் நீங்கள் பிரச்சனைகளையே பார்த்து கொண்டிருக்க மாட்டீர்கள். அன்று இஸ்ரவேலுக்கு விரோதமாக படைகள் அனுப்பப்பட்டு சுற்றி சூழ இருக்கின்றன. எங்கு பார்த்தாலும் ராணுவ முகாம், ரதங்களும் குதிரைகளுமாகி இருக்கின்றன. காலை வேளையில் கர்த்தருடைய மனிதனுடைய உதவிக்காரன் எழுந்து நிற்கிறான்.
2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ இராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். என் பிரியமான சகோதரனே, சகோதரே, உங்கள் பிள்ளைகள் பரீட்சைகளை வெற்றி பெறவில்லை என்றால் ஐயோ நாங்கள் என்ன செய்வோம்? The examination is not the deciding factor. அந்த பரீட்சை முடிவு மாத்திரம் வாழ்க்கையை நிர்ணயிப்பதல்ல. இந்த தோல்வியிலும் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருடைய நோக்கத்தை அறிந்து செயல்படுங்கள் அருமையானவர்களே. நெருக்கங்கள், பாரங்கள், கவலைகள், துன்பங்கள், துயரங்கள், இடர்பாடுகள் இவைகள் எல்லாம் வரும் பொழுது அவைகளுக்கு மத்தியிலே என் ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்ற கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. உங்கள் பிள்ளைகள் வெற்றி பெறுவதற்குள்ள வழிகள் என்ன என்று பாருங்கள். அந்த தோல்வியிலேயே சுருண்டு விழுந்து விடாதீர்கள். பிள்ளைகளை திட்டி தீர்த்து விடாதீர்கள். நீங்கள் உதவாக்கரை நீ படிக்க மாட்டாய், நீ மானத்தை வாங்க வந்திருக்கிறார் என்று சொல்லாதீர்கள். நாம் கர்த்தருடைய மானத்தை நாம் வாங்கவில்லையா? அவருடைய ஜீவனையை பறித்தவர்கள் நாம் தாமே. நாம் ஏன் பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு செய்கிறோம்? பிள்ளைகளுடைய கனவை கண்டுபிடியுங்கள். பிள்ளைகளுடைய வாஞ்சை விருப்பங்கள் என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய மனக்கண்களை கர்த்தர் பிரகாசிப்பாராக. ஆகவே இந்த நாட்களில் அவன் ஜெபித்தது போல அவன் என்ன ஜெபம் பண்ணுகிறார்? வாசியுங்கள். என் ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். உடனே பைத்தியம் என்று எண்ணியிருப்பான். இப்போது 100க்கு 18 மார்க் வாங்கி வரும்போது நீங்கள் சொல்லுகிறீர்கள் 81 மார்க் வாங்கி இருக்கிறாய். அம்மாவுக்கு கண் கோளாறு இவ்வளவு இருக்குதா? 18 எப்படி தெரிகிறது? 82 தெரிகிறது. அது தரிசனம் உள்ள கண்கள், நம்பிக்கையின் கண்கள். வாசிகள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும். இவன் பார்க்கும்படி கண்களை திறந்தருளும். இந்த நாளில் அருமையானவர்களுடைய சரீரத்திலே கடுமையான வியாதிகள் இருக்கிறதா? கேன்சர் அறிகுறி இருக்கிறதா? டியூபர்குலோசிஸ் அறிகுறி இருக்கிறதா? பலவிதமான நிர்பந்தமான நிலை தெரிகிறதா? நீங்கள் தரிசனத்தை எடுங்கள். என் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை அறியுங்கள் அருமையானவர்களே. ஜீவனா மரணமா கர்த்தர் என்று சொல்லுகிறார் என்பதை அறியுங்கள். ஆகவே மனக்கண்கள் திறக்கப்பட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த பிரச்சனையில் நான் சரியாக விளங்கிக் கொள்ளும்படி என்னுடைய மனக்கண்களை திறந்திருளும் என்று எத்தனை பேர் ஜெபம் பண்ணுகிறீர்கள் அருமையானவர்களே? எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆம் பிரியமானவர்களே, இங்கு வேதம் சொல்கிறது, வாசியுங்கள். உடனே கர்த்தர் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க் 4:38. அவர் நித்திரையாயிருந்தார். இயேசு தூங்குகிறார், அவர் வல்லமை தூங்காது. ராஜா தூங்குகிறார், ராஜரீகம் தூங்காது. இதை நாம் அறிந்திருக்கிறோமா? ராஜா தூங்கிக் கொண்டிருக்கிறார், ராஜரீகம் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார், ரட்சிப்பு தூங்கிக் கொண்டிருக்கவில்லை. ஆகவே இதை காணும்படியான மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அவள் இயேசு தூங்குவதை அறிந்த உடனேயே அவளுக்கு பயம் உண்டாயிட்டு, கடும் புயல்களுக்கு மத்தியில் இயேசு தூங்குகிறார். நம்முடைய மனமானது கவலைப்படுகிறது. இவ்வளவு அலட்சியமாயிருக்கிறாரே, மரணம் என்னை நோக்கி நெருங்குகிறது, ஆண்டவர் என்னை கவனிக்கவில்லையே என்று சீஷர்கள் பதறி போகிறார்கள். என் பிரியமான சகோதரனை, சகோதரியே, மிக நெருக்கத்தில் இருக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு பதிலும் சொல்லவில்லை. அவர் தூங்குவது போல இருக்கிறார், உறங்குவது போல இருக்கிறார். ஜெபித்தால் அவர் என்னவென்று கேட்பதில்லை. அழுதால் ஏன் அழுகிறாய் என்று கேட்பதில்லை. அரற்றினால் ஏன் அரற்றுகிறாய் என்று ஒரு வார்த்தை கேட்டாரா? தூங்குகிறது போல என் கர்த்தர் இருக்கிறார். என் பிரியமான சகோதரனே, இப்பொழுது கடுமையான கொந்தளிப்பு, படகு மூழ்கிப்பட போகிறது. ஆனால்
இயேசுவினுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய நம்பிக்கை. அவர் தேவகுமாரன் என்பதை இப்போது மறந்து விடுவோம். அவர் மனுஷகுமாரனாக இப்போது தூங்குகிறார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை. தாவீதின் குமாரன் உறங்குகிறார். ஆகவே இப்போது தாவீதின் குமாரனாய் உறங்குகிறார். அப்போது அவருடைய மனதிலே என்ன நம்பிக்கை? சங்கீதம் 46:2-3 சங்கீதம் 46. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஆமென். இதுதான். என்னதான் நடக்கட்டும், என்னுடைய சரீரத்தில் எந்த பிரச்சனை வரட்டும், என் குடும்பத்தில் எவ்வளவு நெருக்கடி வரட்டும், நாம் பயப்படும். என் வாழ்க்கையில் நான் பயப்படுகிறது இல்லை. ஏனென்றால் எனக்கு ஆபத்து காலத்து அனுகூலமான துணையான கர்த்தர் எனக்கு உண்டு. ஆமென். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை உண்டு அருமையானவர்களே? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அனுகூலமான ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையிலே அவர் கண்ணயர்ந்தார். அருமையானவர்களே, ஆகையினால் நாம் இயேசு கண்ணயர்ந்து தூங்கும் போது பிதாவின் மேல் உள்ள விசுவாசம் உறங்கிவிடவில்லை. ஆகவே அவருடைய இருதயமானது பாதுகாப்பில் இருக்கிறது. பிரியமானவர்களே, இயேசுவுக்குள்ளே இந்த நம்பிக்கை இருக்கிறார். அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த நம்பிக்கை உறங்கிக் கொண்டிருக்கவில்லை, அந்த விசுவாசம் உறங்கிக் கொண்டிருக்கவில்லை. நாம் இயேசுவுக்குள் இருக்கிறோம். அப்படியானால் நாம் இப்பொழுது விசுவாசத்தில் விழித்திருக்கிறோம். என்ற இயேசுவுக்குள் இருக்கிற விசுவாசம் எப்போது விழித்திருக்கும்? நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்போமானால் நாம் உறங்கினாலும் நம்முடைய விசுவாசம் எப்போது விழித்திருக்கும். இங்கு ஆண்டவருடைய விசுவாசம் விழித்திருக்கிறது. பிரியமானவர்களே, அன்றைக்கு இப்படி புயல் வரும் என்று இயேசுவுக்கு தெரியுமா? ஒவ்வொரு நாளையும் அவர் அறிவார். அவர் தேவகுமாரன் என்பதை முற்றிலுமாக கேன்சல் பண்ணிவிட முடியாது. காலையில் எழுந்ததும் அந்தந்த நாளுக்குள்ள காரியங்களை ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்துவார். தேவகுமாரன் என்று செயல்படாவிட்டாலும் ஆவியானவர் அவளுக்கு பரிபூர்ணமாய் தங்கியிருக்கிறபடியினாலே இன்றைக்கு புயலடிக்கும், இன்றைக்கு படகை கவிழ்த்து போடத்தக்கதான காற்று வீசும், கடல் கொந்தளிக்கும் என்றெல்லாம் தெரியும். அவ்வளவு தெரிந்த அவர் செய்த வேலை என்ன? தூங்க போனார். ஒரு தரையறை எடுத்து படுக்க போனார். இயேசு செய்வதை எல்லாம் நீங்கள் செய்ய விரும்புகிறீர்கள், நானும் விரும்புகிறேன். ஒரு திருமண வீட்டில் பாயசம் குறைந்திருந்தால் நாம் தண்ணீரை ஊற்றி அதை பாயசமாக மாற்றுகிற வல்லமை இருந்தால் நமக்கு தான் எத்தனை வரவேற்பு, எவ்வளவு மகிழ்ச்சியாக அதை செய்வோம். அவர் தண்ணீரை திராட்சரசம் மாற்றும், நாம் திராட்சரசத்தை தண்ணீராய் மாற்றி விடுவோம். நம்முடைய அற்புதம் வேறு மாதிரி. ஆண்டவர் செய்கிற அற்புதத்தை செய்ய விரும்புகிறோம். ஆண்டவர் செய்த மகத்தான காரியத்தில் ஒன்று, பிரச்சனைகள் வரும்போது அவர் தூங்க சென்றார். இதை நீங்கள் செய்வீர்களா? கடுமையான பிரச்சனையிலே நீங்கள் அமைதியாய் உறங்குவீர்களா? இது முடியுமா? இயேசுவாலே முடிந்தது. அவர் தேவனாக இருந்தால் தூங்க முடியாது. அவர் மனிதனாக இருந்த நிறைவேற்றினதை நம்மால் நிறைவேற்ற முடியும். நமக்கு உதாரணமாக இருந்திருக்கிறார். ஏசாயாவின் புத்தகம் 30:15 இப்படி சொல்லுகிறது. ஏசாயா 30, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அவருக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும். இந்த நாளிலே மனசோர்வோடு வந்திருக்கிற சில இதயங்களை நான் அறிவேன். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து மிகுந்த சங்கடத்தோடு இருக்கிறீர்கள். சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் உண்டா? என் பிரச்சனைகளுக்கு பதில் உண்டா? என் மகளுடைய காரியம் எப்படி இருக்கும்? என் மகன் எப்படி இருப்பான்? இதெல்லாம் உங்கள் இதயத்தில் எழுகிற கேள்வி அலைகள். பிரியமானவர்களே, இவை எல்லாவற்றில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று, எழுத்தின்படி தூங்க போக வேண்டாம். அமைதியாகிருங்கள், அரட்டாதீர்கள், ஐயோ என்று சொல்லாதீர்கள், அங்கும் இங்கும் ஓடாதீர்கள், தூக்கம் இல்லாமல் தவிக்காதீர்கள். அருமையானவர்களே,
இன்றைக்கு நாம் தூக்கம் இல்லாமல் தவிக்கிறோம். பிரச்சனையிலே இயேசு தூங்கினார். இயேசு தூங்குவது எளிதான காரியம், லேசான காரியம் அவருக்கு. அப்படியா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஏரோது அவனை வெளியே கொண்டு வந்தபடி குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அருமையானவர்களே, மறுநாள் அவருக்கு மரணம். மறுநாள் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க போகிறார்கள். ஏரோதின் உத்தரவு காத்திருக்கிறது. பட்டயத்தினாலே பேதுரு கொன்று போடப்பட வேண்டும். அந்த நிலைமையிலே அவன் உறங்கினான். இளைப்பாறுகிற ஆத்துமா, பதறி போகாத ஆத்துமா. என் பிரியமான சகோதரனே, சகோதரியே, பிரசங்கம் பண்ணுவதனால இதை நான் தேறிவிட்டேன் என்றல்ல, உங்களில் ஒருவனாக பேசுகிறேன். நாம் பதறுகிறோம், கவலைப்படுகிறோம், சஞ்சலப்படுகிறோம், தடுமாறி போகிறோம். பேதுரு தடுமாறவில்லையே, இயேசு தடுமாறவில்லையே. ஆகவே கற்றுக்கொள்வோம், அமைதியாக இருப்போம். நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுவதாக, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆகையினால் எந்த பிரச்சனையிலும் அவர் உறங்கச் சென்றது போல நாம் இளைப்பாற செல்வோம். பதறி போகக்கூடாது. அருமையானவர்களே, கடலையும் படகையும் சீஷர்களையும் பிதாவின் கரத்தில் ஒப்படைத்து விட்டு அவர் படுத்து விட்டார். நீங்கள் உங்களையும் உங்கள் வாழ்க்கை துணைகளையும் உங்கள் பிள்ளைகளையும் உற்றார் உறவினர்களையும் உங்கள் சபையையும் கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு இளைப்பாருங்கள். எதை அவர் கரத்தில் ஒப்புவித்தாரோ அதை கடைசி மட்டும் காக்க அவர் வல்லவர். ஆகவே இவ்விதமாக நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். அருமையானவர்களே, எல்லா தூக்கமும் தேவன் தந்த தூக்கம் அல்ல. யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசியை வாசியுங்கள். யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. யோனாவா என்றால் கப்பலின் கீழ்த்தட்டிலே இறங்கி போய் படுத்துக்கொண்டு கடல் கொந்தளிக்கிறது. அதுக்கு காரணமே அவன்தான். எல்லாரும் ஜெபம் பண்ணும்போது அவன் ஜெபம் பண்ணாமல் படுத்திருக்கிறான். இது அலட்சியமான தூக்கம், கடமை தவறுகிற தூக்கம். இந்த உறக்கத்துக்குள்ளே போய்விடாதீர்கள். அருமையானவர்களே, உங்களுடைய இளைப்பாறுதல் பேதுருவை போல இயேசுவை போல இருக்க வேண்டும். இந்த யோனாவை போல இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, ஆகையினால் உங்களுடைய தூக்கம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுடைய இளைப்பாறுதல் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வீட்டில் ஒரு வாட்ச்மேன் இருக்கிறான்னு வைத்துக் கொள்வோம். வாட்ச்மேனுக்கு பின்னால் நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். இரவு 2 மணிக்கு அவளியாக போகிற ஒருவர் கேட்கிறார், பிரதர் என்ன உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன்? வீட்டுக்குள் திருடன் வந்து விடுவானோ என்று பயந்து உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன், வீட்டை காத்து கொண்டிருக்கிறேன். அதுதான் வாட்ச்மேன் இருக்கிறானே என்று. அவனும் இருக்கிறான், ஆனாலும் நான் விழித்திருந்து பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியானா யார் மீது நம்பிக்கை இல்லை, வாட்ச்மேன் நம்பிக்கை இல்லை. என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? வாட்ச்மேனை கூப்பிட்டு, நீ போப்பா, உன் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, நானே விழித்திருப்பேன். நம்முடைய பிரச்சனையிலே நாம் விழித்திருக்கிறோம், ஆனால் நம்மை விசாரிக்கிறவர் கர்த்தர். ஆனால் நாமும் விழித்திருக்கிறோம். அப்படியான என்ன அர்த்தம்? கர்த்தாவே, உமது பேரில் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் விழித்திருந்தால் தான் என் குடும்பம் தப்பும். பிரியமானவர்களே, நான் அங்கே மெல்பர்னில் இருக்கும்போது யோசிப்பேன், நான் இல்லாத வேளையில் சபையில் எல்லாம் சரியா இருக்குமான்னு. ஆண்டவர் கேட்பேன், நீ தான் சபையை நடத்துறியா மகனே? நீ தான் சபைக்கு தலைவரா? உன்னாலே தான் எல்லாம் நடக்கிறதா? இல்லை ஆண்டவரே, இல்லை, உம்முடைய சமூகம். அமைதியாயிரு. ஆம் பிரியமானவர்களே, நாம் அல்ல. ஆகவே வாட்ச்மேனை வைத்துக்கொண்டு விழித்துக்கொண்டு நாம் இருப்போம். நம்ம பைத்தியக்காரர்கள். அப்படியான கடவுளை பார்த்து சொல்ல வேண்டும், கடவுளை எனக்கு நம்பிக்கையில் நீர் போகும், நானே பார்த்துக் கொள்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? பிரியமானவர்களே, ஆகவே கர்த்தர் விழித்திருக்கிறார். அவர் உறங்கினாலும் சரி, இப்போது அவர் உறங்கி இருக்கிறார், ஆனால் அவருடைய விசுவாசம் உறங்கவில்லை.
அவருடைய பாதுகாப்பு, அவருடைய வல்லமை உறங்கவில்லையாகவே நீங்கள் தைரியமாகிருங்கள். வேதம் சொல்கிறது, உங்கள் கவலை எல்லாம் அவர் மீது வைத்து விடுது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானவர். நீங்கள் யோசிக்கலாம், ஐயா எனக்கு என்ன சம்பவித்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன், எனக்கு மரணமே வரட்டும், நான் சந்தோஷம், நான் அதிலெல்லாம் பயப்படவில்லை. What about my little daughter? என் மகளை குறித்து நான் தூங்க முடியுமா? என் மகனை குறித்து நான் தூங்க முடியுமா? என் பிள்ளைகள் இப்படி இருக்கும்போது நான் எப்படி இளைப்பாறுவது? என் அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த தர்க்கம் நியாயம் செய்வது போல் நியாயம் போல் இருக்கிறது அல்லவா? மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை ஆங்கிலத்தில் யாராவது ஒருவரும் தமிழிலும் வாசியுங்கள். If you have English Bible, someone please read from the last part of the verse 36. Mark 4 verse 36. வாசிங்க. தமிழ் எடுத்த தமிழ்ல வாசிங்க. வேறே படகுகளும் அவரோடே கூட இருந்தது. வேறு படகுகளும் அவளுக்கு கூட இருந்தன. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன சொல்லி இருக்குது? There were also other boats with him. Other boats with him. One more translation, if you have any different translation with you. Other boats followed என்று சொல்கிற ஒரு டிரான்ஸ்லேஷனை விட இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்கிறது other little boats also followed. Other little boats, சின்ன படகுகளும் பின்தொடர்ந்து வந்தன என்று ஒரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னுடைய படகிலே அயர்ந்து தூங்கும் போது அவருடைய பாதுகாப்பிலே எந்த படகுகளும் இருந்தன? சில சின்ன படகுகளும் இருந்தன, அவைகளும் வருகின்றன. உங்களுடைய சின்ன படகுகளாகிய உங்கள் சின்ன குழந்தைகளை கர்த்தர் காப்பா, பயப்படாதீர்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாப்பா. அந்த சின்ன படகுகள் வந்து கொண்டிருக்கின்றன. God was concerned of the little ships also. அந்த சின்ன படகுகளை குறித்தும் கர்த்தர் கவலை உள்ளவராகிய அவர் படுத்து தூங்கி இருக்கிற படகு ஒன்று, அதை சுற்றி வந்து கொண்டிருக்கிற சின்ன படகுகள், அவைகளையும் கர்த்தர் கருத்தாய் கவனிக்கிறார். பிரியமானவர்களே, அந்த சின்ன படகில் ஒரு படகாவது அந்த கடும் புயலில் மூழ்கிவிடவே இல்லை. இயேசுவின் சமூகம் அவளை காத்தது. உங்கள் பிள்ளைகள் இடறி போக மாட்டார்கள். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கண்மணியை போல காத்துக் கொள்வார். அவருடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கலங்கி போகாதீர்கள் அருமையானவர்களே. பிள்ளை குறித்து இரவும் பகலும் எண்ணி எண்ணி கவலைப்படுகிற என் சகோதரனே, சகோதரியே, அந்த சின்ன படகுகளை காத்த தேவன் உங்கள் சின்ன குழந்தைகளையும் காக்க வல்லவராயிருக்கிறார். சமாதானமாயிருங்கள் அருமையானவர்களே. அந்த படகுகள் ஒன்று மூழ்கிவிடவில்லை, நீங்களும் மூழ்கிவிட மாட்டீர்கள் அருமையானவர்களே. ஆகவே பொதுவாக பிள்ளைகளை கர்த்தர் காக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை நோக்கி வரும்போது சொன்னார்கள், நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் இந்த வனாந்தரத்தில் சாகும்படி எங்களை கொண்டு வந்தீரோ. யாரை குறித்து கவலைப்பட்டார்கள் அதிகமாக? பிள்ளைகளை குறித்து. நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சாகும்படி நீ கொண்டு வந்தீரோ. பிள்ளைகள் கவலைப்படவில்லை. பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வனாந்தரத்து மண்ணிலே. பிள்ளைகள் விளையாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் கவலைப்பட்டு சொல்கிறார்கள், பிதாவே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் மடிந்து விழும்படி இந்த வனாந்தரத்தில் எங்களை அழைத்துக் கொண்டு வந்தீரோம். கர்த்தர் சொல்லுகிறார். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கொஞ்சம் சீக்கிரமாய் வாசிங்க. 14:31. கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ, கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளையோ, உங்கள் குழந்தைகளையோ, கவனியுங்கள், கொள்ளை ஆவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் பிள்ளைகளோ நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நான் அதில் பிரவேசிக்க செய்வேன். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை அவர்கள் கண்டடைவார்கள். நீங்கள் அசட்டை பண்ணின தேசத்தை கொள்ளையாவார்கள் என்று சொன்னீர்களே, அந்த பிள்ளைகள் சுதந்திரிப்பார்கள். ஆகவே நீங்கள் அச்சாக்கிரதையாயிருங்கள். உங்கள் பிள்ளைகள் உங்களை விட பத்திரமாயிருக்கிறார்கள். ஆமென். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உங்களை விட அதிகம் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே
பிள்ளைகள் நிமித்தமாக மனசோர்வடைய வேண்டாம். உங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். ஆகவே இயேசு படுக்க போகும்போது சின்ன படகுகள், தங்கும் படகு, சீசர்கள் யாவற்றையும் பிதாவின் கரத்தில் ஒப்படைத்து தலையணை வைத்து படுத்தார். அப்படியே நீங்கள் இளைப்பாற வேண்டும். இது அவருடைய ஞானமுள்ள செயல். அருமையானவர்களே, ஒரு முறை நான் விமானத்தில் வந்து கொண்டிருக்கும் போது விமானத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது. விமானத்தில் பயணம் செய்கிறவர்களே, விமானம் இப்போது சீதோஷ நிலை அனுகூலமாக இல்லை, நாம் எப்போது போய் சேர்வோம் என்று சொல்ல முடியாது, தாமதமாக செல்லலாம், எல்லாமே நம்முடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று உங்களுக்கு நான் சொல்கிறோம் என்று. சில பேருடைய முகங்கள் கொஞ்சம் மாறுகிறது. புதிதாக பிரயாணம் பண்ணுகிறவர்கள், ஒரு தாயுடைய மடியிலே ஒரு குழந்தை மிக அமைதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறது. விமானம் எப்படி போனால் என்ன, அதுதான் அந்த பிள்ளை கொத்த விசுவாசம் நமக்கு வேண்டும். அருமையானவர்களே, அந்த பிள்ளையை போல ஒரு சமாதானமாகவே இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஆகவே கடல் கொந்தளித்தாலும் கடல் பொங்கி எழுந்தாலும் சரி, அமைதியாக இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, இப்போ ஏன் இயேசு அமைதியாக இருக்கிறார்? இயேசு இப்படி அமைதியாய் படுத்திருக்க காரணம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி. கொஞ்சம் வேகமாய் வாசிக்கிட்டு. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ரெண்டு காரியம், the relationship towards the father and the love he had towards him. பிதாவுக்கும் அவருக்குள்ள உறவு, அப்பா மகன் என்ற உறவு. இன்னொன்று பிதாவின் அன்பு. கடல் அலைகளை விட இந்த அன்பின் அலைகள் அவருக்கு வல்லமை உள்ளது. ஆகையினாலே இந்த உறவில் இருக்கிற வரையிலும் நான் பத்திரமாக இருப்பேன் என்று இயேசு படுத்திருந்தார். இந்த உறவைத்தான் சாத்தான் எப்போதும் முறிக்க விரும்புகிறான். இந்த உறவிலே அவர் சமாதானமாய் தங்கிவிட்டார். அந்த நான் என் பிதாவினுடைய மகன், என் பிதாவின் மடியிலே நான் படுத்திருக்கிறேன், என் பிதாவின் அன்பிலே நான் தங்கி இருக்கிறேன். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். அந்த அன்பிலே தான் இயேசு படுத்திருந்தார். அந்த நம்பிக்கை, அந்த உறவில் தான் அவர் தங்கியிருந்தார். பிரியமானவர்களே, நம்மை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசியுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே இயேசு எப்படி பிதாவின் குமாரனாய் இருக்கிறாரோ அப்படியே நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அவர் அந்த உறவிலே எப்படி இளைப்பாறினாரோ அது போல நாமும் இந்த உறவிலே இளைப்பாற வேண்டும். அருமையானவர்களே, ஆகவே நாம் பதறி போய்விடக் கூடாது, சூழ்நிலைகளிலே கலங்கி போய்விடக் கூடாது. நாம் தங்கி இருப்பது படகில் அல்ல, தேவனுக்கு நமக்கு உள்ள உறவிலே தங்கி இருக்கிறோம். இந்த உறவு நம்மை ஒருபோதும் கைவிடாது. இந்த உறவு ஒருபோதும் முறிந்து விடாது. ஆகையினாலே அந்த உறவிலே அவர் தங்கியிருந்தார். அருமையானவர்களே, ஆகவே இந்த உறவை மாத்திரம் நீங்கள் ஒருபோதும் சந்தேகப்படாதீர்கள். இப்போது பார்க்கிறோம், அவர் எங்கே படுக்கிறார்? வாசியுங்கள். கப்பலின் பின்னணியத்திலே. பின்னணியத்தில் ஒரு கப்பல் உடையுமானால் முதலாவது எதுதான் உடையும்? பின்னணியம். உன் குடும்பத்துக்கு ஒரு ஆபத்து வரும் என்று நீங்கள் எண்ணுவீர்களானால் அந்த ஆபத்தான இடத்தில் தான் கர்த்தர் தங்கி இருக்கிறார். நீங்கள் வானத்தை நோக்கி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட வேண்டியதில்லை. உங்கள் பிள்ளை வியாதி படுக்க இருக்கிறதா, உங்கள் பிள்ளை பரீட்சை எழுதுவதில் தடுமாற்றத்தோடு இருக்கிறானா, அந்த இடத்தில் இயேசு நிற்கிறார். உனக்கு உதவி செய்யும்படி கர்த்தருடைய சமூகம் உண்டு. உன்னை எப்படியும் பாசாக்கி விடுவார் என்று சொல்ல வரவில்லை. உன் வாஞ்சையிலே, உன் விருப்பத்திலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவனுடைய சமூகம் உனக்கு உண்டு. அருமையா, ஆகவே அதிலே நீ ஆறுதலாய் இரு. பிரியமானவர்களே, உன் பலவீனமான வேளையில் அவர் கூட இருக்கிறார். சூறைச்செடியிலே படுத்து கிடந்த எலியாவோடு கூட இருந்தார். உங்கள் பலவீனமான நேரங்கள், சூறைச்செடிகளை படுத்திருக்கிற எலியா பலவீனம் உள்ளவன்.
அந்த பலவீனமான நேரத்திலே இருந்த கர்த்தர், அது அவனுடைய வாழ்க்கையில் பின்னணியம், உடைபடுகிற நேரம், சிதைந்து போகிற நேரம், அங்கே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். மரண பள்ளத்தாக்கு வரைக்கும் போய்விட்ட எலியாவை தாங்கி பிடித்த தேவ சமூகம் உன்னையும் தாங்கி பிடிக்கும். உன்னோடு கூட கர்த்தர் தங்கி இருப்பார். பின்னணியத்திலே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகையினாலே பயப்படாதீர்கள் அருமையானவர்களே. இந்த கப்பல் மூழ்கி போனால் கர்த்தரும் மூழ்கி போவார். இயேசு மூழ்கி போனார். உலகம் தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி மூழ்கி போகும். ரட்சிப்பின் திட்டம் மூழ்கி போகும். மனு குலம் தத்தளிக்கும். கர்த்தர் அப்படி செய்ய விடுவாரா? மூழ்கி போனால் பேதுருவும் மூழ்கி போவான். பெந்தெகோஸ்தே ஊழியக்காரர் மூழ்கி போவான். சபைகள் வந்திருக்காது, எல்லாமே அழிந்து போயிருக்கும். என் பிரியமான சகோதரனே, அந்த படகு பிதாவினுடைய சித்தத்தில் மிக முக்கியமான ஒன்று, எதிர்காலத்தில் மிக முக்கியமான ஒன்று இந்த படகு. அந்த படகை காப்பாற்றின பிதா உன்னையும் காப்பாற்றுவார். உன்னிடத்திலே தேவன் நோக்கம் உண்டு, தேவ சித்தம் உண்டு, தேவ சமூகம் உண்டு. உன்னை காப்பாற்றுவது தேவனுக்கு மிக அவசியமான காரியம். வழியிலே நான் ஒரு ஜெபத்தை எடுத்தேன். ஆண்டவரே, என்னை பத்திரமாக என் நாட்டுக்கு நீ கொண்டு போய் சேரும். ஒருவேளை அசம்பாவிதம் ஏற்பட்டு நான் போக முடியாவிட்டால், நான் பதறி இறந்து போகாதபடி உடைய சமூகத்துக்கு தைரியமாய் வர எனக்கு உதவி செய்யும். இதுதான் ஏர்கிராப்டை நான் ஏறெடுத்த ஜெபம். பிரியமானவர்களே, ஏன் அதன் பிறகு ஆண்டவர் சொல்கிறார், அப்படி என்னை சாகடிக்க மாட்டார் என்றார். இந்த 27ஆம் தேதி இந்த வார்த்தையை நான் சுமந்து வந்திருக்கிறேன். நான் எந்த கடலிலும் மூழ்கி போக மாட்டேன். இந்த வார்த்தைகள் மூழ்கி போகாது. எனக்கு தந்த அழைப்பு மூழ்கி போகாது. நான் செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டும். அதுபோல உங்களை குறித்த ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆகையினாலே பத்திரமாய் உங்களை கொண்டு வருவார். கடல் அலைகள் ஆர்ப்பரித்து எழுந்து நிற்கலாம், பிரச்சனைகள் ஆரவாரமாக எழலாம். பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அருமையானவர்களே, ஆகவே ஒரு தீர்மானம் செய்வீர்களா? முறுமுறுப்பதை விட உங்களாலே எப்படி நடக்குது, நான் ஏன் தான் பிறந்தேனோன்னு 65 வயசுல இங்கே திடீர்னு கேட்போம். ஏன் தான் நான் பிறந்தேனோன்னு, நேற்று தான் பிறந்த மாதிரி. அதான் 64 வயசு வளர்ந்தாச்சு, என்னென்ன சந்தேகம்? இப்படி எல்லாம் பதறுகிறோம், கலவரப்படுகிறோம். ஒன்று செய்யுங்கள், தூங்க போங்க, பேசாமல் படுத்து விடுங்கள். உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையா, படுங்கள். தூக்கமே வரலையே, கர்த்தர் தருவார். தூக்கமே வரவில்லையா, சங்கீதம் 127:2, சங்கீதம் 127:2 வாசியுங்கள். சீக்கிரமாய் வாசியுங்கள். கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் 3 அவசரம். நீங்கள் அதிகாலையிலே எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல பிரியமாக இருந்தால் நிச்சயமா உங்களுக்கு தூக்கம் வரும். ஆமென். நீங்க படுக்கையில் புரண்டுட்டு இருக்க மாட்டீங்க. கர்த்தரை துதித்து பாடி படுங்க, நல்ல தூக்கம் வரும். ஏர் கண்டிஷனில் படுத்துறவங்க கூட தூங்க மாட்டான். நீங்க நல்ல கண்டிஷனில் தூங்கிடுவீங்க. கர்த்தருடைய சமூகம் ஏர் கண்டிஷன் விட ரொம்ப அனுகூலமானது. ஆகவே நீங்க ஜெபித்து படுங்கள். கர்த்தருடைய அந்த தூக்கம் ஒரு பெரிய இளைப்பாறுதல், அது விசுவாசத்தின் அடையாளமாக இருக்கிறது. அருமையான பிள்ளை, ஆகவே இந்த நாளில் அவர் இப்போது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 4:38. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அருமையானவர்களே, அவர்கள் எல்லாரும் பயந்தார்கள். நீங்க என்ன சொல்கிறீர்கள்? நாம இருந்தா இதை விட நான் அதிகம் பயந்திருப்பேன். இன்னும் வேற ஒருத்தர் என்ன சொல்றீங்க? நானா இருந்தா படகுலேருந்து கீழே குதிச்சிருப்பேன். அவர் தூங்கிட்டு இருப்பார், என்னால் இருக்கவே முடியாது. பிரியமானவர்களே, ஏன் அவர்கள் பயந்தார்கள்? 35 வசனத்தை வாசியுங்கள். அவள் பயப்படவே கூடாது. வாசியுங்கள். அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அக்கறைக்கு போவோம், நானும் நீங்களும் மறுகரைக்கு போகிறோம். அற்புதங்களை கண்டவர்கள், அதிசயங்களை கண்டவர்கள், 5000 பேர் போஷித்ததை கண்டவர்கள், செங்கடலை வெட்டி பிளந்ததை கேள்விப்பட்டவர்கள் பயப்படலாமா? அவர்கள் பயப்படுகிறார்கள், மறுகரைக்கு போக முடியாது என்று.
அதோடு கூட மறுகரைக்கு போவோம் என்று சொல்கிறார்கள். இவள் என்ன சொல்கிறார்கள்? மரணத்துக்கு போவோம். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவிசுவாசம். என் பிரியமானவர்களே, இப்படி இருப்பதனாலே தான் அடுத்ததாக உமக்கு கவலை இல்லையா? மரியாதை இல்லாத ஒரு ஜெபம். பிரியமானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்படியெல்லாம் தர்க்கம் நடந்து கொண்டிருக்கும் போது இயேசு திடீரென்று மறைந்து போய்விட்டார் வைத்துக் கொள்வோம். சீசலுக்கு என்ன நடக்கும்? உமக்கு கவலை இல்லையா என்று கேட்ட உடனே அப்படியா, ஆண்டவன் அப்படியே மறைந்து போய்விட்டார். கடல் குந்தடிக்கிறது. என்ன செய்வாங்க? இயேசுவே இயேசுவே தெரியாமல் சொல்லிவிட்ட எங்கே இருக்கிறீர்கள்? உங்க ஜெபத்தை மரியாதையோடு இருடுங்கள். irreverent prayers, மரியாதை இல்லாத ஜெபத்தை எடுக்காதீர்கள். மரியாதை இல்லாமல் ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே, உமக்கு கண்ணே இல்லையா? உமக்கு காதை கேட்காதா? நீ அவருக்கு சரியா காது கேட்கறதுனால தான் நீ உயிரோடு இருக்கிற. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள் அருமையானவர்களே. கர்த்தரை நீங்கள் மரியாதை இல்லாமல் சொல்லாதீர்கள். ரட்சகரே என்று நாம் அவரை எப்படி கூப்பிடுகிறார்கள்? வாசியுங்கள். கூப்பிடுவது எப்படி கூப்பிடுகிறார்கள்? போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இங்கிலீஷ் பைபிள் says மாஸ்டர், எஜமானே. அவர் எஜமானே என்று கூப்பிட்டு விட்டு உமக்கு கவலை இல்லையா? அவருக்கு எஜமான் என்றால் நம்ம அடிமை. அடிமை எப்படி கேள்வி கேட்க முடியும்? ரட்சகரே என்று கூப்பிடுவோம். அதை ஏன் கைவிட்டீர் என்று கதறுவோம். ராஜாவே என்று அழைப்போம். அதை இஷ்டம் போது நடப்போம். எப்படி இருக்கிறது அருமையான நம்முடைய வாழ்க்கை? கூப்பிடுவது என் ஆண்டவரே, என் எஜமானே என்று அவர் கூப்பிடுகிறார். ஆகவே நம்முடைய தகப்பனிடத்தில் ஜெபம் பண்ணும்போது மரியாதையாக ஜெபம் பண்ணுவோம். ஆகவே அவரை நம்ப முடியாத ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். இப்போது நான் பதிலுக்கு வருகிறேன். 39 வசனம் சீக்கிரமாக வாசி. அவர் எழுந்து காற்றை அதட்டி. அவர் எழுந்தார். நம்முடைய நெருக்கமான நேரத்தில் அவர் உறங்கிக் கொண்டிருக்க மாட்டார். இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதும் இல்லை என்று அவர் எழுந்து நிற்பார். மனித உருவில் அவர் உறங்கினார். இப்போது அவர் எழுந்து நிற்கிறார். தேவகுமாரனாக எழுந்து நிற்கிறார். கர்த்தராகிய இயேசு உனக்காக எழுந்து நிற்பார். ஆகவே பிரச்சனைகளிலே, நெருக்கங்களிலே இயேசு எழுந்து நிற்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்போது ஆண்டவர் கேட்கிறார். 40 வசனத்தில் ஒரு கேள்வி கேட்கிறார். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். ஆகவே கடல் பொங்கினாலும் சரி, படகு அமிழத்தக்கதாக இருந்தாலும் சரி, நான் பயப்பட அவசியம் இல்லை என்பது தேவனுடைய தர்க்கம். ஏனென்றால் அப்படியானால் கடலை விட நான் வல்லமை உள்ளது இல்லையா? அலைகளை விட என் வார்த்தைகளுக்கு வல்லமை கிடையாதா? ஏன் நீங்கள் நம்பவில்லை? என் பிரியமான சபையே, இன்று முதல் கவலைப்படாமல் இருப்பீர்களா? இன்று முதல் பிரச்சனையை எண்ணி எண்ணி கலங்கி போகாமல் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பியிருங்கள். அருமையானவர்களே, 37 வசனம் திரும்ப வாசியுங்கள். அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில் கூட தேவன் சொல்லுகிறார், நீ அவிசுவாசமாய் இருக்க உனக்கு நியாயமில்லை. ஐசியூல கொண்டு வைத்து டாக்டர் சொல்லுகிறார், பிழைக்கும் வழி இல்லை. கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் விசுவாசிக்க வேண்டும். இந்த நிலைமையில் நான் பயப்படக்கூடாது, தேவனுடைய பிள்ளை பயப்படக்கூடாது. ஏனென்றால் already you have got God's assurance and promise and His powerful word. அவருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் உனக்கு கிடைத்திருக்கின்றன. அவருடைய தேவ சமூகம் உன்னோடு கூட இருக்கிறது. நீ ஏன் பயப்படுகிறாய்? எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாமல் இருங்கள் அருமையானவர்களே. கடைசியாக 39 வசனத்தின் கடைசி வாசியுங்கள். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆம், ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, காற்றே அமைதலாயிரு, கடலே இறையாதே என்று சொன்னார். அந்த கடலே அமைதலாயிரு, காற்றே இறையாது. இந்த வார்த்தைகள் வல்லமையாயிருந்தது. விசுவாசிக்கிறீர்களா? இன்றைக்கு நாம் இது ஆராதனை முடிக்கும் போது உங்கள் பிரச்சனையிலே கர்த்தர் சொல்லுகிறார், பிரச்சனையே நீ எழும்பி வராதே, அமைதலாயிரு. என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அமைதி உண்டாவதாக, சமாதானம் வருவதாக என்று தேவன் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. ஆகையினாலே
உங்கள் கண்கள் தரிசனம் உள்ளதாக மாறுவதா. கடலை அல்ல கர்த்தரையே பாருங்கள், அலைகளை அல்ல ஆண்டவரையே பாருங்கள். பொங்கும் கடல் அல்ல தங்கும் கர்த்தரையை பார்க்கும்படி உங்கள் மனக்கண்களை தேவன் பிரகாசிப்பாராக. நாம் எல்லாரும் கர்த்தரை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவரே, சேதமின்றி நம்மை காப்பவரே. சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். சோர்ந்திடும் நேரங்கள் தேற்றிடும் வாக்குகள் சோதனை வென்றிட தந்தருள்வார். எக்காலத்தோ நம்பிடுவோம் இக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்பு இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். ஆழத்தினின்று நாம் கூப்பிடுவோம், ஆத்திரமாய் வந்து தப்புவிப்பார். கப்பலின் பின்னணி நேர்த்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலை ஏன். கப்பலின் பின்னணி நேர்த்திரை செய்திடும் கர்த்தர் நம்மோடுண்டு கவலை ஏன். எக்காலத்தோ நம்பிடுவோம் இக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். இந்த கடைசி பல்லவியை நேரம் அதிகமானாலும் நாங்கள் எல்லாரும் கரவுயர்த்தி பாட வேண்டும். இது என்னுடைய ஆத்மாவில் இது ஒரு வாஞ்சை. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. யாவையும் ஜெயித்து வாரத்தில் பறந்து இயேசுவை சந்திப்போம். இந்த பல்லவியை எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. இயேசு நம் யுத்தங்கள் நடத்துவார், ஏற்றிடுவோம் என்றும் ஜெயக்கொடி. யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். யாவையும் ஜெயித்து வானத்தில் பறந்து இயேசுவை சந்தித்து ஆனந்திப்போம். எக்காலத்தோ நம்பிடுவோம் இக்கற்ற மக்களின் மறைவிடம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம். பக்கபலம் பாதுகாப்போம் இக்கட்டில் இயேசுவே அடைக்கலம்.
எங்கள் பரலோக பிதாவே, உமது குமாரனும் எங்கள் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே வருகிறோம் கர்த்தாவே. கவலையோடு, சோர்வுகளோடு கர்த்தாவே, மனபாரங்களோடு எங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு பக்கம் சென்று கொண்டு இருந்தாலும் இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் பயணம் செய்கிறீர் என்று கர்த்தாவே உமது சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. அலை மோதுகிற கடல் மத்தியிலே எங்களோடு கூட நீர் வந்து கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணராமல் எத்தனையோ முறை கர்த்தாவே நாங்கள் அவிசுவாசப்பட்டது உண்டு, பயந்தது உண்டு கர்த்தாவே. இந்த நாளிலே உமது சமூகம் எப்பொழுதும் எங்களை விட்டு விலகாதபடிக்கு எங்களை தாங்கி வருகிறது என்று சொல்லுகிறதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லப்பட்டபடி அமெரிக்கையும் நம்பிக்கையுமே எங்களுக்கு பலனாய் இருக்கிறபடியால் கர்த்தாவே எப்பொழுதும் நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மீது நம்பிக்கையாய் இருந்து கர்த்தாவே உமது ஆசீர்வாதத்தை, உமது பலனை, உமது பாதுகாப்பை நாங்கள் எப்பொழுதும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் இந்த நாளிலே பேசினீர், எங்களை பலப்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஒரு விசை கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை தேற்றி இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியிலே மறுபடியும் போதகரை கொண்டு வந்து கர்த்தாவே உமது பலனுள்ள வார்த்தைகளை கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் ஜீவிக்கும்படி, தைரியமாய் இருக்கும்படி, பிசாசத்தை அதட்டி கர்த்தாவே நாங்கள் வெற்றி நடை போடும்படி எங்களுக்கு தொடர்ந்து உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு பேசின வார்த்தைகள் பழைய செய்தி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய செய்தியை தந்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேயாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்